வாங்க முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. அது கூட காரத்திற்காக 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா பொரிய விடுங்க. 10 பல் பூண்டு இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணுங்கள். 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா நைஸாக தக்காளி வதங்கணுங்க. அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்க. அது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி விதை, காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைத்த மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை சிறிதளவு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வஞ்சிருக்க டயத்தில் நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையில் இந்த மாதிரி கீரல்கள் போட்டிங்கன்னா மசாலா நல்லா சுதறி வருங்க. இப்போ நல்லா நமக்கு மசாலா வெந்து வந்துச்சு. முட்டையை சேர்த்து இறக்கணும். சூப்பரான முட்டை குழம்பு தயார்.